ஹலோ கேஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோட எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட். முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த எபிசோட் மேலே வேறு லெவலாக முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் சீசன் 2 வருமானது கன்ஃபார்மாக தெரியல. மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்தால் நம்மளுடைய சேனலில் கன்ஃபார்ம் வந்துடும். அதுவும் என்னோட பெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்காக போடுறேன். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சவங்க எல்லாருமே எந்த சீரிஸ்க்கு நீங்கள் மொத்தமாக எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த சீசன்லேயே ரொம்பவும் ஒவ்வொரு சீரிஸுக்கும் நான் நிறைய ரேட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதன் வகையில் இந்த சீரிஸுக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு போயிடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 11 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட்லாம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ ஹீரோவும் டஞ்சன்லேருந்து எடுத்துன்னு வந்து ரேர் ஐட்டம் எல்லாமே ஆஃபரில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வித்துட்டான். அதன் வகையில் யோகாவும் எந்த ரவுடி பண்ணிக்கிட்டேன் உண்மையிலே எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணா பார்த்தியா. அருகாவோட குட் சைடுனா இதுதான்ப்பா. எல்லாத்தையும் நமக்கு ஆஃபரிங்கில் கொடுத்துட்டான் பார்த்தியா ரேர் ஐட்டம் எல்லாம். இதுக்கு அர்த்தம் ஒன்னொன்னுமே இருக்குது. தலைவன் அதுக்கு மட்டும் கொடுக்கல. அப்போ அவள் சொன்ன மாதிரியே பார்த்தா இங்கே காசு மொழியாக குவிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். பிஸ்னஸ் வேற லெவலில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியில் இருக்கேன். அருக்கா என்னடா பண்ணு சொல்லிட்டு கிளாஸ் போகிறேன். இவங்க வேறு வரங்களே தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பொழுது கட்டுருவாங்க. அவங்க வரதுக்குள்ள மொத்த காசு யார் கட்டுருக்கான். அருக்கா ரொம்பவே இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கடா. அப்படியா? ஓகே ஓகே, உங்களுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட் வேணாமா? வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. நோபல் நைட். சரியா இருக்கும். ஆக்சுவலா உங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன் எனக்கு கொடுக்குறியா? ஓகே. இவ பேர் தான் ஏஞ்சலிகா. இவளோட உடம்பே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் தான். டஞ்சனுடைய சீக்ரெட் பாஸும் இவர் தான். அப்படி இல்லை எம்பரர் சொல்லலாம். இவள உண்மையிலேயே அந்த டஞ்சனுடைய எம்பரர் இவர் தானா? அப்ப எப்பறம் இவளை ஃப்ரெண்டா பிடிச்ச? ஒரு வேலை நீ அந்த ஃபெரமோன் ரிங்க பயன்படுத்தினியோ? உண்மையை சொல்ல போனா அதெல்லாம் கண்டுபிடிக்கலைங்க. அப்ப எப்பரா? எனக்கு தெரிஞ்சு எப்பரா சொல்றா, என்னோட சப்ஜெக்ட் ஸ்கில்ல பயன்படுத்தி இவங்களை என்னுடைய சர்வெண்டா மாத்திட்டுன்னு நினைக்கிறேன். என்னது எதுக்காகடா அப்படி பண்ணு? ஒரு டஞ்சன் எம்பரர் எப்படி பண்ண முடியும்? பைத்தியமா நீ? ஏன்னா என்ன கேட்காதீங்க. கிளாஸ் ரேப் அவங்களும் இவனை வில்லத்தனமா பாக்குறாங்க. பயப்புள்ள வேணும்னே பண்ணானா இல்ல தெரியாம பண்ணானு? கிளாஸ் ரேப் அப்படி பாக்காதீங்க. சரி ஓகே, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நானே கண்டுபிடிச்சிடறேன். சரி மிஸ் டஞ்சன் எம்பரர், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அப்படின்னு அவ தலையாட்ட. சரி அப்ப என் கூட வாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டின்னு கிளம்ப. ஏஞ்சலிக்கா இதுக்கப்புறம் என்ன நிலைமைக்கு உள்ளாக போறாலோ இவங்க போயிட்டு டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா எல்லாரும் கூட சேருவானு. ஏன்னா அந்த இடத்துல அவ தனிமையில தான் இத்தனை நாள் இருந்திருக்கான் அப்படின்னு ஹீரோவும் நினைச்சுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வர வச்சிருக்காங்க. அந்த ரவுடி பண்ணும் எம்பர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா எம்பரர்? நீங்க பையனா? இல்ல அப்ப நீங்க பொண்ணா? அப்ப எங்களை மாதிரி நீங்களும் பொண்ணா? சூப்பர். எவ்வளவு வயசா இருக்கு உங்களுக்கு? அப்ப ஏஞ்சலிக்காவும் 10-7 காமிக்க. என்னதே உங்களுக்கு வெறும் 17 வயசு தானா? எங்களுக்கும் அதேதான். நல்ல விஷயம். எல்லாரும் இதை கேட்டுட்டு ஹாப்பியா அவ பார்த்து பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு மாதிரி பயத்தோட உள்ளுணர்வு தோணுது. இதை பார்த்து நம்ம ரெப்போம். ஏஞ்சலிக்கா, நீங்க உங்களை பத்தி சொன்னதுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. ரொம்ப பதட்டப்படாதீங்க. நாங்களும் அருக்கா மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க உன்ன பக்கம் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அருக்கா சொன்னது உண்மையிலேயே இந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அந்த டார்க்னஸால அந்த டஞ்சனுக்குள்ள அவங்க அப்படியே அடப்பட்டுட்டாங்க. அருக்காவோட உதவியால தான் அவங்க எப்படி திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க தயங்குறாங்க மத்தவங்க கிட்ட பழகிறதுக்கு. ஏன்னா அத்தனை நாட்கள் அந்த டஞ்சன் குள்ளி ஆடுபட்டு கிடந்தாங்களே. ஹருக்காவோடைய அந்த சப்ஜெக்ட்ன்ற ஸ்கில்ல பயன்படுத்தி அவங்க மேல இருந்த சாபத்தையே அவன் அழிச்சிட்டான். இதுல இருந்து அவங்க மிகப்பெரிய சாவுல இருந்து திரும்பி வந்திருக்காங்க. கண்டிப்பா நானும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரெப்பம் யோசிக்கேன். சரி வாங்க பாத்ரூம்ல குளிப்போம். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் வாங்க ஜாலியா ஒழிப்போம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருக்கேன். நம்ம ஏஞ்சலிக்கா ஆர்மர் போட்டது கைடுறதுக்காக முயற்சின்னு இருக்கேன். அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நம்ம கிளாஸ் இருப்போம். சரி என்ன மன்னிச்சிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் போக. இவங்க உண்மையிலே ஸ்கெலிட்டனால ஸ்டில் என்னமோ கேர்ளா இருப்பாங்க. அதனாலதான் எங்க கூட குளிக்கிறதுக்கு வர நினைக்கிறாங்க. இருந்தாலும் என்னால முடிஞ்சளவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணி கிளீன் பண்ணணும் இவங்களோட உடம்பு. அதுக்கப்புறம் அவங்க துணி கேட்டு இவங்க எல்லாம் சாக்கா வராங்க. ஏன்பா இப்ப நம்ம கண் கூட பார்த்தது நார்மலான கால் தானே, என்ன அந்த இடத்துல எலும்பே காணோம்? சரி இரு மொத்தத்தை கேட்டு பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க திரும்பி எல்லா துணி கைடு கை உடம்பு தலை எல்லாமே இருக்கு. அவங்க ஸ்கெலிட்டனே கிடையாதுன்னு அதிர்ச்சி அவருக்கு. என்ன இது? அங்க பார்த்தா அழகு தேவதை மாதிரி இருக்காங்க அவங்க. ஹீரோ ஒன்று பக்கம் என்னதான் என்னால அந்த ஃபெரமோன் ரிங்க கண்டுபிடிக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கில்லையும் இந்த இடத்துல நல்லா டெவலப் பண்ணியாச்சு. என்னோட பவர்ஸ் எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா என்னோட கிளாஸ்மேட்ஸும் அப்புறம் ஏஞ்சலிக்காவும் இல்லைன்னா என்னால அந்த ஸ்டாம்பேடை வந்து நிறுத்திருக்கவே முடியாது. அதனால இப்ப தெரிய வருது என்னன்னா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். தனியா அதுவும் அந்த அளவுக்கு நான் வளர்ந்தாதான் சரியா இருக்கும். அதோட ஹீரோவும் ஜன்னலை பார்த்து யோசிக்கிறான். நம்ம ஏன் திரும்பி நம்மளோட வீட்டுக்கு போக கூடாது, காட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதோட 33வது நாளா கிளாஸ் ரேப் என்னடா அருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கு. உங்களை பக்கம் ஏஞ்சலிக்காவை பாக்குறாங்க. எஸ்டே நாங்க பார்த்த விஷயம் அருக்காக மட்டும் இது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நிலைமை மோசமாயிடும். ஏன்னா இது நல்லா அவன் ஸ்கெலிட்டன் தானே இவன் நம்பிட்டு இருக்காங்க. இவனை கிளாஸ் ரேப் என்னோட வந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்காக நான் திரும்பி இப்போ காட்டுக்கே போகலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம் தான்டா, போயிட்டு வா. ஆனா போனா அந்த இடத்துல நின்றுடாத, அப்பப்போ இங்க வந்துட்டு போ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கணும். கண்டிப்பா இன்னொரு பேர் அந்த ஸ்டாம்பேடுன்ற விஷயம் வராதுல. ஆல்ரைட், அதெல்லாம் வராது. இவளை இன்னொரு பக்கம் பாக்குறான் ஹீரோவும். நல்ல வேலை இவன் நல்லா கேர்ள்ஸ் கூட பழகி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பா. அதே மாதிரி மனசும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பான். சரி இந்த டவுன் விட்டு நான் இவளை கூட்டின்னு போலான்னு நினைக்கிறேன். சரி ஏஞ்சலிக்கா, நீ இப்போதைக்கு என் கூட வரைய விரும்புறியா? கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப. என்னது அருக்காவும் ஏஞ்சலிக்காவும் தனியா காட்டுக்குள்ளியா? இவனு கூட உண்மை தெரியாது என்னென்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள பாக்குறேன். சரி போயிட்டு வரும். அவங்க இன்னொரு பக்கம் கிளம்ப. கிளாஸ் ரப்பும் ஒரு நிமிஷம் இருக்கான். என்னப்பா ஒரு நிமிஷம், என்னன்னா நான் எதுக்காக
இவ்வளவு கவலைப்படுறேன், இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பொண்ணுலாம் இருக்க நல்லபடியா அந்த பொண்ணு பாத்துக்கோ, எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஏஞ்சலிக்காவை பார்த்துட்டு கிளாஸ் நல்லா பொருந்து நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்மைல் பண்றாங்க. கண்டிப்பா அவன் நல்லபடியா பாத்துப்பானு. ஹீரோ அதுக்கப்புறம் காட்டோட எல்லை கிட்ட வரான். உள்ள போறதுக்காக எப்பாடியோ ஒரு வழியா நம்ம காட்டோட எல்லைக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்தாதான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எந்த இடம் தான் என்னோட ஸ்கில்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சூப்பரான இடம். என்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்றதுல ரெடியா இருக்கு. ஏஞ்சலிக்கா போலாமா? அதுக்கப்புறம் அவன் பறந்து போக வா எவ்வளவு ஸ்பீடா இருக்கேன், இது ஸ்பீட உண்மையில வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வர கீழே பார்த்தா மிகப்பெரிய பள்ளம் குதிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறை வந்து எகிரி குதிக்க எப்பாடியோ நல்லபடியா லேண்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஏஞ்சலிக்காவும் வர ஏஞ்சலிக்கா பார்த்து குதி. அப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற காலானோட கால் வழுகி அப்படி அவ்வளவு கீழே விட அவ்வளவு பதட்டமா. நான் தான் சொன்னேன்ல கால் வழுகிடும் பார்த்து இறங்குனேன். ஏஞ்சலிக்கா என்ன நீ ரொம்ப வெயிட்டா இருக்க, ஸ்கெலிட்டன் உடம்புக்கே இவ்வளவு வெயிட்டா? ஹீரோவும் அவனை தூக்கி பிடிச்சிட்டு அவர் ரொம்பவே வெக்கப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா அவனோட வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுன்னு இருக்கேன். வா இப்பதான் நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்து ஒரு குளியல போடும்போது தான் சுகமா இருக்குப்பா. இந்த சுகம் எந்த இடத்துலயும் கிடைக்காது. ஆஞ்சலிக்கா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிற குளியல? இல்ல நான் சும்மா காமெடி பண்ணேன் வந்துருக்கிற போற. அப்ப அவ பார்த்தா இவனுக்கு டவல் எடுத்துன்னு வரேன். கண்டிப்பா எனக்கு தெரியும் அவ ஸ்கெலிட்டன் உடம்புல தான் இருப்பான்னு. ஏன்னா ஒரு ஸ்டில் என்னமோ ஒரு கேள்ல இந்த இடத்துக்கு அவ்வளவு வரமாட்டான். என்ன மன்னிச்சிடு, நான் சும்மா காமெடிக்காக தான் வரியான்னு கேட்டேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் யார் நீ, யார் இந்த பொண்ணு திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கா? அதுவும் இல்லாம இவ ரொம்ப நேக்கடா இருக்கா. ஆஹா எதிர்பார்க்கல. எங்க நம்ம ஏஞ்சலிக்கா? ஒருவேளை இவதான் ஏஞ்சலிக்காவா இருக்கணுமா? ஒரு நிமிஷம் நீ தான் ஏஞ்சலிக்காவா? அவளை தலையாட்ட. ஆஹா என்ன இதுதான் நம்ம ஏஞ்சலிக்கான்னு சொல்லிட்டு அவன் பாக்குற. கட்டாயமா நம்ம பேசணும்ப்பா இதை பத்தி. ரொம்பவே ஷையா இருக்கா இந்த பொண்ணு, வேற நர்வஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுப்போ நம்ம பேசலாமாப்பா? அவனும் பேசலாம் ட்ரை பண்ண அவளால பேச முடியாதுன்ற விஷயத்த ஹீரோவும் உணர்றான். எனக்கு தெரிஞ்சு இவ ஸ்கெலிட்டனா அத்தனை நாட்கள் இருந்ததுனால இவளுடைய ஒரிஜினல் வாய்ஸ் என்னன்றதையே இவ மறந்துட்டான். கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ஆகும். இதனால இவளுடைய தகவல்கள் அப்புறம் இவளுடைய வார்த்தைகள் எல்லாமே சைகைகள் மூலியமா தான் எனக்கு புரிய வைப்பான். இருந்தாலுமே அவ அந்த இடத்துல டஞ்சன் எம்பரரா இருக்கும் போது அவளுடைய சாபங்களை நான் கொஞ்சம் நீக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய கான்சியஸ்னஸ்க்கு திரும்ப வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த சில்வர் ஆர்மரை போட்ட பிறகு அவளுடைய சாபம் முழுமையா முடிஞ்சிட்டு இருக்குமே. அதுக்கப்புறம் தான் அவளுடைய உதவி மூலியமா நிறைய விதமான ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ரேரான விஷயங்களை நான் அந்த இடத்துல எடுத்தேன். இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு பொண்ணா இருக்கும் போது கண்டிப்பா அவளுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். அதுவும் இல்லாம அவளுக்கு முக்கியமான ஆசையா இருந்தது என்னன்னா அவ திரும்பி ஒரு நார்மலான லைஃப் வாழ்றதுதான். அப்பனா ஏஞ்சலிக்கா நீ ஒவ்வொரு முறையா எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நன்றி சொன்னியா? ஆமா நம்ம தலையாட்டேன். அப்ப இத்தனால நான் வந்து அடப்பட்டு இருந்த இவளை வந்து காப்பாத்துறதுனால எனக்கு ஒவ்வொரு முறையும் ஹெல்ப் பண்ணிருக்கா. கூடவே எனக்கு தேங்க்ஸும் சொல்லியிருக்கா என்னை காப்பாத்துறதுக்காக. அப்பனா இவளுக்கு தேவை இப்போ சுதந்திரம் தான். ஏன்னா இப்பதான் இவ குணமாயிட்டல. ஏஞ்சலிக்கா இப்போதைக்கு நீ ஒன்னும் மான்சர் எல்லாம் கிடையாதுப்பா. உனக்கு எந்த விதமான தேவைகளும் இப்ப தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கணும்னு. அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கணும்னு கூட ஒன்னும் அவசியம் இல்லப்பா. நீ உன் இஷ்டத்துக்கு படி ஃப்ரீடமா எப்ப வேணாலும் போயிட்டு வா. சுதந்திரமா இந்த உலகத்தை கூட நீ சுத்தி பார்த்துட்டு பொறுமையா வா. நீ இதுக்கப்புறம் சுதந்திரமா இருக்கலாம். ஏன்னா இதுக்காக தான் நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கேட்க அவ்வளவு அழுதுன்னு என்னால முடியாது ஆனா அப்படின்னு ஹீரோவும் பேசிட்டு இருக்க. அப்படியே போய் ஆக் பண்ணிடா. என்ன காரணத்துக்காக நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிக்க. நல்லாவே புரியுது இவ ரொம்ப நாளா தனிமையிலேயே இருந்தவன். அதனால இவளுக்கு தேவை சுதந்திரம் கிடையாது. இவ கூட எப்பவுமே நல்லபடியா பாத்துக்கிற இன்னொருத்தர் அவங்க தான் இவளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு இவ என் கூடிய தங்கத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நானும் இவளை நல்லபடியா பாத்துக்கினாலே போதும். இவளை எப்படியா சிரிக்க வைக்கணும்பா. நான் உனக்கு ஒரு ஃபன்னான ஸ்டோரி சொல்றேன். ரெடியா? அவ்வளவு ரெடின்னு சொல்ல. சரி இப்ப பாரு கதையை வேற லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கதையை சொல்ல அவளும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மைல் ஆவேன். உண்மையிலேயே இவ்வளவு ஆபத்தான ஒருத்திக்குள்ள ரொம்பவும் அன்பான ஒரு பக்கமும் இருந்ததை நான் அன்னைக்கு பார்த்தேன். என்ன பல துக்கங்களை கடந்து வந்தவைவன். அதுக்கப்புறம் 43வது நாள் ஏஞ்சலிக்கா ஒரு நிமிஷம் நீ என் கூட ட்ரைனிங் பண்ண வரியா? இது ஏன் திரும்ப நான் கேட்கறேன். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி நான் வளர்த்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னமும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ப்பா. அதுக்காக தான் நீ உதவி பண்ணுவா. அதுக்கப்புறம் அவளும் ஒத்துக்க. இப்ப இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஏஞ்சலிக்கா இப்போ அந்த டஞ்சன்ல இருந்து அந்த இருளை விட்டு சுதந்திரமா இருக்கா. இருந்தாலும் இவளுடைய பவருக்கு எல்லையே இல்ல. அப்பவே அவ ரொம்ப ஸ்பீடா இருந்தா. இப்போதைக்கு நான் ஷிஃப்ட் ஸ்கில்ல பயன்படுத்தினா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவளை அடக் பண்ண வரேன். ஹீரோ முதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்கிறான். என்னோட லெவல்லாம் இப்போ இன்க்ரீஸ் இருக்குது. நான் என்ன பண்றது அதை வச்சுக்கினேன். கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். இருந்தாலும் எனக்கு ஒர்த்லெஸ்ஸான ஸ்கில்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் அதை பயன்படுத்தினா இந்த இடத்துல சர்வே ஆகிதானோ நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி நீ ஹீரோவும் போயிட்டு அவளை அடக் பண்ண. ஏஞ்சலிக்கா தலைமலையே ஒன்று கொடுக்குறா. ஆஹா எனக்கு லக்கே இல்ல. அவனை பார்த்துட்டு போயிட்டு ஓவர் அடி இல்ல பரவாயில்லப்பா என்னோட ஷிஃப்ட் பயன்படுத்தலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அடிச்சுட்டேன். நான் இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்ன்றது இதுல இருந்து தெரியுது. நல்லா என்ன வாட்ச் பண்ணே ஏஞ்சலிக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன்னைய காட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவேன். கண்டிப்பா ஆவிட அப்படின்னு சொல்லி அவங்கள ஹாப்பியா சொல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேற என்ன பண்றது? அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆத்தங்கரையில போயிட்டு கரண்ட் ஷாக் கொடுத்து மீன் எல்லாம் பிடிக்கிறான். மீன் எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு போயிட்டு வறுத்த ஒரு ருசி பிடிக்க வேண்டியதான். முடிச்ச பிறகு ஜாலியா சாப்பிட்டு தூங்கிடணும். அதுக்கப்புறம் இவங்க கிச்சன்ல போயிட்டு ஒன்னா சமைக்கிறாங்க. இப்பதான் முத முறையா சமைக்கிறதே ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலிக்காக்கு தெரிய வருதுனால அவங்க முத முறையா காய்கறி நறுக்கிற கத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களால சரியா அந்த மீனை கூட வெட்டத்துக்கு முடியல. அவங்களும் தங்கிட்டு இருக்க ஹீரோவும் அவங்க கை பிடிச்சி ஏஞ்சலிக்கா பதட்டப்படாத இதை இப்படிதான் வெட்டணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க. அவளுக்கு உண்மையிலே வெக்கமா இருக்கு. இப்படிதான் வெட்டணும் ஏஞ்சலிக்கா. அப்படியே ஒரு வழியா அவங்களும் சமைச்சிடறாங்க. வா இது பாக்கிறது வேற லெவலா இருக்கு. இன்னைக்கு ஒரு பொடி. அதுக்கப்புறம் வாங்க சாப்பிடுவோம். உண்மையிலே இந்த ஏசக்காய் போட்டு நல்லா தான் இருக்குது. என்னைக்குதான் ரொம்ப நாள் வச்சு வயிறு மட்டும் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை பாக்க என்னாச்சு தாங்கிட்டு இருக்க என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்களும் கையை பிடிச்சி ஹீரோ வச்சுட்டு போறாங்க. எங்க போறோம்? அதுக்கப்புறம் பார்த்தா பெட்ரூமுக்கு போயிட்டு அவரும் உட்கார வைக்க உன் பக்கத்துல வந்து உட்காரணும்ன்ற. ஆமா. அதுக்கப்புறம் அவளும் பக்கத்துல உட்காந்து உடனே இவன் பக்கத்துல போக பின்னாடி போயிட்டு என்னமோ ஒன்னதான் பண்ண போறான். ஹீரோ உன பக்கம் வெக்கமா இருக்கு. ஹீரோவும் என்ன இவ பண்றான்னு சொல்லிட்டு யோசிக்க
இப்பதான் புரியுது. மசாஜ் பண்ண போறே நீ, சரியா புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாவே, ரொம்ப தேங்க்ஸ் பா நீ இது பண்றதுக்கு, இது உனக்கு தெரியுமா நல்லாவே. ஆமா சரி பண்ணுன்னு சொல்ல, என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மசாஜ் பண்ண. வா இந்த ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கு ஏஞ்சலிகா, நீ வேற லெவல். இருந்தாலும் இரு, பண்ண இடத்துல திரும்பி பண்றாலே ரொம்ப வலிக்குதே, ஒரு மசாஜ் கூட இலை இருக்குது. ஏஞ்சலிகா வேற லெவல மசாஜ் பண்ண, இருந்தாலும் இப்போ எனக்கு புத்துணர்ச்சியா இருக்குது, சூப்பர் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி வாப்பா வெளியே போயிட்டு ஒன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு நட்சத்திர பாக்கிறதுக்காக வெளியே உட்காந்து இருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்கவே, சரி கொஞ்சம் கிட்ட வந்து உட்காரன். அவ்வளவு வைக்கப்பட ரொம்பவே நிறைய ஒர்க் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஏஞ்சலிகா, இப்பெல்லாம் பண்ணாத, இன்னைக்கு நீ உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல தலையில தடவி கொடுக்க. அவ்வளவு திடீர்னு ஹீரோ பாக்குறான், அவ்வளவு வாயை தந்து எதனா ஒண்ணு பேசலாம்னு பாக்க அப்படியே தங்கி நீ உட்காந்துறான். சரி கவலைப்படாத, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது ஏஞ்சலிகா, உன்னோட பெஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல பண்ணிருக்கல, அதுக்கெல்லாம் ஒரு நாள் பலன் கிடைக்கும், அதுக்காக நீ இன்னமும் மிகப்பெரிய படியை தாண்டணும் அப்படின்னு அவனு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, சரி ஏஞ்சலிகா நம்ம ஏன் திரும்பியும் நாளைக்கு டவுனுக்கு போக கூடாது, கவலைப்படாத நான் தான் கூட வரல, அவளும் போலான்னு ஒத்துக்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோவும் அவளை கூட்டிக்கின்னு டவுனுக்கு போயிட்டு இருக்க, போற வயல மழையும் பெய்யுது. மழை பெய்யுறது பார்த்துட்டு ஹீரோவும் சரி வா ஏஞ்சலிகா சீக்கிரமா ஓடுவோம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஓட, அவ கையை பிடிச்சு ஓடுறதுல அதுக்கப்புறம் மழையும் பாத்தீங்கன்னா டவுன் கிட்ட போயிட்டு பிறகு நின்னுடுது. டவுன் உள்ள வந்த உடனே ஏஞ்சலிகா வந்துட்டாங்க. ஆமா அவங்க திரும்ப வந்துட்டாங்க, ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட, நாங்க திரும்ப வந்துட்டோம். அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் ஹீரோ ஒரு மாதிரி பாக்குதுங்க, ஏன்னா ரெண்டு பேரும் காட்டுல தனியா என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்ல தான் இப்படி பாக்குதுங்க. ஏன்பா ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு. இல்லடா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா காட்டுக்குள்ள இருந்தீங்களா, எதனா சம்பவம் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ ரொம்ப வில்லங்கமான ஆளாச்சுடா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி அப்படி இந்த ரவுடி பண்ண சொல்ல. அப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துறத பார்த்துதான் இந்த மாதிரி சொல்றான். ஆஹா அதுக்கப்புறம் கையை விட்டுக்க, ரெண்டு வெக்கப்படுதுங்க பாரு. ஏஞ்சலிகா நீ இதுக்கப்புறம் டஞ்சனுக்கு போக வேண்டிய ஆளுக்கு மேல உனக்கு இங்கே கட்டிச்சு வீடு, ஜாலியா இருக்கிற பாரு அருக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ் இருப்போம், அவளை அமைதியா விடுங்க. அப்புறம் ஏஞ்சலிகா வெல்கம் பேக். ஹீரோவும் கிளாஸ் எப்படி இருக்கீங்க, திரும்பி எங்களை வரவேற்கிறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அருக்கா கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்ன அருக்கா காட்டுல தனியா அந்த பொண்ணு கூட டேட் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க போல, ஜாலியா தனியா இருந்திருக்கீங்க போல, வீட்டுல எல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க, ஏஞ்சலிகா கூட போயிட்டு என்னடா பண்ணு சொல்லிட்டு கும்பலா வந்து கேட்க, என்ன தனியா ஓட்டு போங்கடா வெறுப்பேறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்து. ஹீரோ அதுக்கப்புறம் மூச்சியை வாங்கி இவனுக்கு எல்லாம் என்ன ஆச்சு இப்படி பேசுறான்னு. அதுக்கப்புறம் ஏஞ்சலிகா ஹீரோ கிட்ட வரேன், என்னாச்சு ஏஞ்சலிகா ஏன் அவங்க கிட்ட பேசாம என்கிட்ட வந்திருக்கேன், அவ்வளவு தேங்கிட்டு இருக்க, கவலைப்படாத எனக்கு ஒண்ணு இல்ல, நான் இந்த இடத்துல வந்து கிளம்புனா எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வந்துரும்பா. அந்த டைம் அவளும் ஒரு நிமிஷம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற முத முறையா. இது கேட்ட ஹீரோவும் அதிர்ச்சியில இதுதான் அவங்களோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன் ஷாக்கோட. ரொம்ப நன்றி அப்படின்னு அவளும் சொல்ல, நல்லாவே புரியுது அப்படின்னு ஹீரோவும் மன திருப்தியோட சொல்றான். ஏஞ்சலிகாவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்ப, எனக்கு உண்மையிலேயே இப்ப தெரியுது ஏஞ்சலிகா ரொம்ப ஹாப்பியா இருக்கா, இந்த சந்தோஷத்தை தான் நான் இப்ப பாக்குறேன். உண்மையிலேயே இந்த இசகாய் வேர்ல்டு எனக்கு நிறைய விஷயத்தை கத்து கொடுத்துருக்கு, நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நடக்குது, அதுல இருந்து மீண்டு வரது ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், அப்புறம் சீக்ரெட்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான பீப்புள்ஸோட இருக்கிற லைஃப், தன்னை காப்பாற்றணும்லயே ஒதுக்குற அந்த குணம், தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருடைய தனிமையான நிகழ்வுகள், அவங்களுடைய அனுபவங்கள், எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும்ன்ற அந்த விஷயம் எல்லாமே இந்த இடத்துல நான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் இவங்களை பார்த்துட்டு ஹீரோவும், இருந்தாலும் நான் இந்த வேர்ல்டு பத்தி இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்காம போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு, இன்னும் நான் ஸ்லாங் வரும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப. அதோட எதிர்த்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்கணும், அப்புறம் பிடிச்சிருந்த லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். டோட்டலா இதுதான் ஃபைனல் எபிசோட்னால இதுக்கப்புறம் சீசன் 2 வருமானது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் ஆனா கண்டிப்பா வந்து நான் ஃபியூச்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், இதே மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டோட. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே டோட்டலா இந்த சீரிஸ் எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த அனிமே ஒர்த்தா இல்ல ஸ்டோரி நல்லா இல்லையா அப்படின்ற மொத்த விஷயத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுடைய ரேட்டிங் கூட சேர்த்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். முடிஞ்சளவுக்கு அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதுக்கப்புறம் இன்னொரு புதிய ஆன்கோயிங் சீரிஸ்ல பார்ப்போம். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.